Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th standard maths numbers and sequencesல எல்லா ஃபார்முலாஸும் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம்லயே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ பார்த்து படிங்களா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒவ்வொண்ணா பார்த்துட்டு வரலாம் நம்ம. சோ ஃபர்ஸ்ட் இருக்குது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஓகேவா? EDL பார்க்க போறோம். இதுல வந்து a is equal to bq plus r where r is less than or equal to 0 or less than or equal to greater than or equal to 0 less than or equal to b ன்னு இருக்கணும். ஓகேவா? இப்போ இதுல வந்து a ன்றது dividend, b divisor, r remainder, q வந்து quotient. So இத நம்ம r should be greater than or equal to 0 and less than or equal to b இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இத நம்ம HCF பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ சம் போடும்போது அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது மாடுலர் அரித்மெட்டிக். இதுல வந்து கான்கிரன்ஸ் மாடுலோன்னு இருக்கும் இல்லையா? சோ இத பாக்கும்போது என்ன பண்ணனும்னா a is congruent to இந்த சிம்பலுக்கு பேர் வந்து கான்கிரன்ட். a is congruent to b mod n ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னா a minus b equal to போடும்போது இந்த கான்கிரன்ஸ் எடுத்துட்டு equal to போடும்போது என்ன வரும்னா a minus b is equal to kn, அதாவது multiples of n தான் இருக்கும். a minus b பண்ணோம்னா அதோட value must be equal to k into n, multiples of n தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இன்னொரு ரூல், a is congruent to b mod m. என்ன சொல்லிருக்காங்கன்னா a and b leaves same remainder when divided by m. aவையும் bயும் இந்த m ஆல டிவைட் பண்ணும்போது சேம் ரிமைண்டர் தான் வரும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. இது நம்ம சம்ஸ் போடும்போது நம்ம பார்த்தா புரியும். அடுத்தது arithmetic progression, இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜெனரல் ஃபார்ம் arithmetic progression இல்லாட்டி AP ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல ஜெனரல் ஃபார்ம் என்னன்னா a plus d, a plus 2d, a plus 3d, it goes on. aன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் and d ன்றது காமன் டிஃபரன்ஸ். இப்போ இந்த d எப்படி கண்டுபிடிப்போம்னா காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும், அதுதான் AP. நான் எக்ஸசைஸ் போடும்போது அது எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். ஸோ a ஃபர்ஸ்ட் டேர்ம், d காமன் டிஃபரன்ஸ். d கண்டுபிடிக்கணும்னா t2 மைனஸ் t1, அதாவது இது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அந்த மாதிரி போகும். இப்போ பாருங்க nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ t1, t2, t3 up to tn வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ tn கண்டுபிடிக்கணும்னா a plus n minus 1 into d. Okay, a is equal to first term, n வந்து number of terms, அதாவது எத்தனாவது term, 5th term, 6th term, or 10th term, or 100th term எது கொடுக்குறாங்களோ அதுதான் n-ன்றதுங்க. d is equal to t2 minus t1, அதாவது second term minus first term, or third term minus second term. எது பண்ணிங்கனாலும் common difference சேமா வரணும், அதுதான் வந்து AP-ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இப்போ இதுலயே வந்து when last term is given, L கொடுத்துட்டாங்கன்னா அப்ப n எப்படி கண்டுபிடிக்கணும்னா L minus a by d plus 1. n is equal to L minus a by d plus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி n கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? L கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கு n தெரியாது. n கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம tn கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது 3 consecutive terms of AP, sum of 3 consecutive terms of AP அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன terms எடுக்கணும் அப்படின்னா a minus d, a plus d இந்த மாதிரி எடுத்தா தான் உங்களுக்கு வந்து calculation simplificationக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி sum of 4 consecutive terms கேட்டிருந்தாங்கன்னா a minus 3d, a minus d, a plus d, a plus 3d ன்னு எடுக்கணும். அடுத்தது condition for 3 numbers in AP. இப்போ 3 numbers வந்து AP ல இருக்கு, அப்படி A, B, C or in AP நாங்கன்னா எப்படி இருக்கணும்னா 2B is equal to A plus C. இது எப்படின்னா இப்போ T2 minus T1 பண்ண போறோம். B minus A. Common difference same தானே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி C minus B பண்ணோம்னா இப்போ இதுல என்ன வரும்? B நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். B plus B is equal to A. இந்த A இந்த பக்கம் வந்ததுன்னா plus C. அப்போ 2B is equal to a plus c. இதுதான் அங்க கொடுத்திருக்கிறது. சோ அடுத்து 5 consecutive terms கேட்டிருந்தாங்கன்னா எப்படி எடுக்கணும்னா a minus 2d, a minus d, a plus d, a plus 2d. இது calculationக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது sum to n terms of an AP. sum இது வரைக்கும் கண்டுபிடிச்சது nth term அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. இப்போ sum to n terms, sn is equal to n by 2, 2a plus n minus 1 into d. If first term and last term is given, இது last term தெரியலனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நம்ம. If first term last term கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா Sn is equal to n by 2 into a plus l. aவையும் l ஆட் பண்ணிட்டு n by 2 பண்ணோம்னா நமக்கு sum கிடைச்சிடும். sum to எத்தனை terms?
அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிபி, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதில் ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா ஏஆர் ஸ்கொயர் அப் டு ஏஆர் டு த பவர் n-1. அதுக்கப்புறமா டேர்ம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதில் ஏன்றது ஃபஸ்ட் டேர்ம், ஆர்ன்றது காமன் ரேஷியோ, அதில் காமன் டிஃப்ரென்ஸ் ஏபியில், இதில் வந்து காமன் ரேஷியோ. இதில் ஜென்ரல் டேர்ம் nth டேர்ம் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னா tn இஸ் ஈக்குவல் டு AR பவர் n-1. இது பவரில் இருக்கணும், ஓகேவா? AR பவர் n-1. T1 T2 T3 கொடுத்துட்டாங்கன்னா R எப்படி கண்டுபிடிக்கணும்னா T2 by T1. நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் வந்து T2 மைனஸ் T1 பண்ணோம், காமன் ரேஷியோ வந்து T2 by T1 கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது இதில் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எப்படி எடுக்கணும்னா A by R ARன்னு எடுக்கணும். அடுத்தது 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எப்படி எடுக்கணும்னா A by R cube A by R AR cube. So condition for 3 numbers in GP, ABC GPல இருக்கணும் அப்படின்னா B square is equal to AC ன்னு வரும். இது எப்படி வரும்? காமன் ரேஷியோ சேம் இல்லையா? அப்போ B by A is equal to C by B இப்படி வரும் இல்லையா? காமன் ரேஷியோ சேம் இருந்தா அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது B square is equal to AC. ஸோ இதுதான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க, B square is equal to AC. அப்புறம் sum to n terms of GP, Sn is equal to A into R power n-1 by R minus 1. R வந்து not equal to 1. ஸோ இது less than 1 இருக்கும்போது ஒரு ஃபார்முலா இருக்கும், அது நம்ம சம் போடும்போது பார்க்கலாம். அது sum to infinity, ஓகேவா? இன்ஃபினிட்டின்னா A by 1 minus R, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் sum to infinity கிடைக்கும் நமக்கு. அடுத்தது ஜிபி முடிஞ்சது. அடுத்தது ஸ்பெஷல் சீரீஸ். இது ஏபியும் கிடையாது ஜிபியும் கிடையாது, நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, சம் கைண்ட் ஆஃப் நம்பர்ஸ், சம்மேஷன், ஓகேவா? சம் டு n நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது 1 2 3 4 5 அப் டு n டேர்ம்ஸ், எத்தனை வேணா இருக்கலாம். அதுக்கு ஃபார்முலா வந்து n into n plus 1 by 2. அடுத்தது n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ் 1 plus 3 plus 5 plus 2n minus 1 வரைக்கும் வரும் உங்களுக்கு. இது பண்ணும்போது நமக்கு Sn is equal to n square, odd natural numbersனா n square. அடுத்தது squares of n natural numbers, 1 square plus 2 square plus 3 square up to n square. அதுக்கு பண்ணும்போது n into n plus 1 into 2n plus 1 by 6. இதுதான் ஃபார்முலா, ஓகேவா? cubes of first n natural numbers, 1 cube plus 2 cube plus 3 cube plus n cube வரைக்கும் பண்ணோம்னா n into n plus 1 by 2 to the whole square. இது அந்த n natural numbers ஓட ஃபார்முலாவே தான், n into n plus 1 by 2 to the whole square மட்டும் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெய்லி நீங்கள் ரொட்டீனாக வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்லேயும் இது ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் டைமில் ஒரு ப்ரஷ் அப் மாதிரி பண்ணிக்கோங்க இதையும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.